நான் மணவை குற்றாலம் பங்கிராஜ். இது அரசு உயர்நிலைப்பள்ளி மலையடிப்பட்டி. இந்த பள்ளி 1967ஆம் வருடம் துவங்கப்பட்டது. இந்த பள்ளியில் நான் 1973 76 வரை நான் படித்த பள்ளி. இங்கே நான் ஓவிய ஆசிரியராக 1994 2018 வரை நான் ஓய்வு பெறும் வரை இங்கே பணியாற்றினேன். ஓய்வு பெறும் வருடம் 50வது வருடம் பொன்விழா கொண்டாட வேண்டிய வருடமாக இருந்தபடியால் பல்வேறு முன்னேற்ற பாடிகளை நோக்கி இந்த பள்ளி பயணம் செய்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பகுதியாக இந்த விளையாட்டு மைதானத்தை சுற்றி பார்த்தால் வெறும் முள்ளுக்காடு, ஒரு வேளாமரமும் அந்த பள்ளம் படுகொலிகளும் புதர்களுமாக இருந்தது. இதை முன்னாடி பார்த்தவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இடத்தை இந்த மழை காலத்தில் பார்த்தபொழுது இந்த தண்ணீரெல்லாம் வேஸ்ட்டாக ஆற்றங்கரைக்கு சென்று கொண்டு இருந்தது. அதை நான் மறித்து அதை கட்டி தண்ணீர் தேக்குவோம், மரங்கள் நடுவோம் என்று தலைமை ஆசிரியரிடம் அனுமதி கேட்டேன். தாராளமாக அனுமதி கொடுத்தார் செய்ய சொல்லி. அவருடைய ஆதரவோடு இந்த பள்ளி வளாகத்தில் மாணவர்களை வைத்து முதலில் ஒரு நீர்த்தேக்கம் செய்தேன். அது கட்ட முடியவில்லை, அது உடைந்து கொண்டு போனது. அதுக்கப்புறம் பொக்லிங் இயந்திரம் மூலமாக அந்த மரங்களெல்லாம் அப்புறப்படுத்தி பள்ளமேடெல்லாம் சரிவை செய்து ஒரு சிறிய நீர்த்தேக்கம் போல் உருவாக்கினோம். அதிலும் தேங்கி அதிகமான தண்ணி வேஸ்டாக போனது. அந்த தண்ணியும் தேக்கி இன்னொரு நீர்த்தேக்கம் செய்து அதை தண்ணீர் வழிந்து போகும்பளுக்கு செய்தோம். இந்த நிலையில் அது தண்ணீர் ஒரு வாரத்திற்கு அப்புறம் அது வற்றிவிட்டது. அது கிரவுண்டு போல காட்சியளித்தது. இதை தோப்பாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மரங்களை நட வேண்டும் என்று முயற்சித்த பொழுது பஞ்சாயத்திலிருந்து மரக்கன்றுகள் கொடுத்தார்கள். அந்த மரக்கன்றை கொடுத்து இந்த தோப்பை உருவாக்கினோம். அதோடு இதில் கொட்டைகளையும் நட்டு அதையும் வளர்த்து கொண்டு வந்தோம். ஆக ஒரு சும்மா கிடந்த ஒரு இடம், இந்த பள்ளி வளாகத்தை ஒட்டிய ஒரு யாரும் பயன்படுத்த முடியாத போக முடியாத ஒரு இடத்தை இன்று வனம் போல் காட்சியளிக்கும்படி இந்த இடத்தை உருவாக்கியது மிக பெருமையாக இருக்கிறது. இன்று அதை நான் பார்க்கும் பொழுது அதை நான் பதிவிட வேண்டும். நண்பர்கள் மத்தியில் முன்னே எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருந்ததை அனைவரும் பார்க்கும்படியாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஒளிக்காட்சியை இங்கே பதிவிடுகிறேன். இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு இருந்த இடம் இந்த அளவுக்கு மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தோன்ற வேண்டும் என்பதே நோக்கம். ஆகவே ஒவ்வொருவரும் இதுபோல் முயற்சி செய்தால் ஒவ்வொரு ஊரிலும் சும்மா கிடக்கும் இடத்தை பார்த்து அதை குறைந்த செலவில் அதை பொக்லிங் இயந்திரம் வழியாக அப்புறப்படுத்தி மட்டம் செய்து ஒரு தண்ணீரை தேக்கி அங்கே மரங்கள் நட்டால் இது போன்ற தோப்புகளை உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த மலையடிப்பட்டி அரசு பள்ளியின் விளையாட்டு மைதானத்தின் ஒரு பயன்படுத்தாத பகுதி இவ்வளவு பெரிய அளவுற இருக்குமானால் ஏன் ஒவ்வொருவரும் இதுபோன்று நாம் செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது? ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம். அடுத்த தலைமுறைக்கு பசுமையான உலகத்தை விட்டு செல்வோம். நன்றி.